பிளாக் ரோஸோட சித்தி பிளாக் ரோஸ் செஞ்ச ஒரு சின்ன தவறுக்காக பிளாக் ரோஸ போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிளாக் ரோஸோட அம்மா இறந்த உடனே அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து பிளாக் ரோஸோட சித்தி அதை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில போ. இன்னைக்கு ராத்திரி பூரா வெளியில தான் இருக்கணும். நாளைக்கு காலையில தான் வீட்டுக்குள்ள வரணும். நீ செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை. சித்தி சித்தி, வெளியில ரொம்ப குளிரா இருக்கு சித்தி. தயவு செய்து என்ன வீட்டுக்குள்ள விடுங்க சித்தி. ஆனா பிளாக் ரோஸ் சொன்னது எல்லாம் காதுல வாங்காத பிளாக் ரோஸோட சித்தி அது வெளியில தள்ளி கதவை சாத்திட்டாங்க. ராத்திரி பூரா இப்படி குளிர்ல இருந்தாதான் உன்னோட புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அம்மா, நீங்க எங்கம்மா இருக்கீங்க? என்னை ஏம்மா இப்படி தனியா விட்டுட்டு போனீங்க? உலகத்தை விட்டு போன நீங்க என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிடுங்கம்மா. நீங்க இல்லாம இந்த உலகத்துல வாழறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? பிளாக் ரோஸ் இப்படி எல்லாம் பேசி அழுதுகிட்டு இருந்தது. ஆனா பிளாக் ரோஸோட பேச்ச கேக்குறதுக்கு அங்க யாருமே இல்ல. இப்படி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்த பிளாக் ரோஸ் அதையும் அறியாம அப்படியே அந்த மரக்கிளையில படுத்து தூங்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில பிளாக் ரோஸ் கண் வச்சு பார்த்தப்ப ஒரு சொகுசான மெத்தையில படுத்திருந்தது. உடனே அதிர்ச்சியான பிளாக் ரோஸ் எழுந்திருச்சு உட்கார்ந்தது. இது யாரோட வீடு? நான் இங்க எப்படி வந்தேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிளாக் ரோஸ் இப்படி சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போது ஒரு தேவதை அந்த இடத்துக்கு வந்துச்சு. நீங்க யாரு? நான் எப்படி இங்க வந்தேன்? குருவி, பயப்படாத. நான் ஒரு தேவதை. நான் தான் உன்னை இங்க அழைச்சிக்கிட்டு வந்தேன். இங்க உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீ பாதுகாப்பா தான் இருக்க. ஆமா, நீ எதுக்காக நேத்து ராத்திரி அந்த மரக்கிளையில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த? உனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா? அந்த தேவதை இப்படி கேட்ட உடனே பிளாக் ரோஸ் நடந்த எல்லாத்தையும் அதுகிட்ட சொல்லுச்சு. குருவி, உன்னோட கதையை கேட்க ரொம்பவும் சோகமா இருக்கு. கவலைப்படாத. இந்த கஷ்டத்துல இருந்து நீ தற்காலிகமா தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஆமா, இந்த பிளாக் ரோஸ் எங்கதான் போனா? வழக்கமா இந்த மாதிரி ராத்திரி நான் அவளை வெளியில அனுப்புனா பொழுது விடிய எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள வந்துருவா. ஆனா இன்னைக்கு இன்னும் வரல. இருக்கட்டும், வர வர அவளுக்கு திமிர் அதிகமாயிடுச்சு. வரட்டும், வந்த உடனே அவளோட ரெக்கைய உடைச்சி போட்டுறேன். தேவதையே, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். என்னோட சித்தி என்ன அடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருப்பாங்க. நான் உடனே போய் அவங்க கிட்ட அடி வாங்கி ஆகணும். பிளாக் ரோஸ் சொன்னதை கேட்ட அந்த தேவதை பிறகு தன்னோட மந்திர சக்தியால ஒரு பழத்தை வர வச்சது. பிளாக் ரோஸ், நீ இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு போ. இத உங்க சித்தி கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லு. இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே உங்க சித்தி உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. அப்படியா? இனிமே சித்தி என்கிட்ட எப்பவுமே அன்பா இருப்பாங்களா? அப்படி சொல்ல முடியாது. இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு உன் மேல அன்பு வரும். உன்கிட்ட நல்ல விதமா நடந்துப்பாங்க. ஆனா அவங்க ஒரு தடவை தூங்கி எழுந்திருச்சிட்டாங்கன்னா அவங்க மனநிலை பழையபடி மாறிடும். அந்த தேவதை இப்படி சொன்ன உடனே பிளாக் ரோஸ் அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஏய் பிளாக் ரோஸ், ராத்திரி வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா பொழுது விடியறப்ப வாசல் கதவை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறவ நீ இன்னைக்கு எங்க போய் ஊரை சுத்திட்டு வர? வா, உனக்கு 2 ரெக்கை இருக்கிறதால தானே உன் இஷ்டத்துக்கு ஊர் சுத்துற. இதோ இப்பவே உன்னோட ரெக்கையை உடைச்சி போட்டுறேன். சித்தி, கோவப்படாதீங்க. நான் உங்களுக்காக இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க. பிளாக் ரோஸ் இப்படி சொல்லி அந்த பழத்தை கொடுத்த உடனே பிளாக் ரோஸோட சித்தி அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட மனநிலையில ஏதோ ஒரு மாற்றம் உண்டாச்சு. பிளாக் ரோஸ், இவ்வளவு நேரம் எங்கம்மா போன? அம்மா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சரி, கிச்சனுக்கு போய் அம்மா உனக்கு காஃபி போட்டு வச்சிருக்கேன். அத பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிடு. தன்னோட சித்தி இப்படி எல்லாம் பேசினது பிளாக் ரோஸால நம்பவே முடியல. பிறகு பிளாக் ரோஸ் ரொம்ப சந்தோஷமா கிச்சனுக்கு போய் அங்க இருந்த காஃபியை குடிக்க ஆரம்பிச்சது. பிளாக் ரோஸ் காஃபி குடிச்சு 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் பிளாக் ரோஸோட சித்தி இப்படி பேசினாங்க. பிளாக் ரோஸ், என்னம்மா இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடாம இருக்க? வந்து சாப்பிடுமா. இவ்வளவு லேட்டா சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? நான் பிஸ்கெட்டும் காபியும் இப்பதான் சாப்பிட்டேன். எனக்கு பசி இல்ல. நான் அப்புறம் சாப்பிடுறேன். இப்படி ரொம்ப நேரம் பிளாக் ரோஸ் மேல அன்பு மழைய பொழிஞ்சுக்கிட்டு இருந்த பிளாக் ரோஸோட சித்திக்கு தூக்கம் வந்துச்சு. அதனால அவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க.
இப்படி படுத்து தூங்க ஆரம்பிச்சவங்க தூங்கி எழுந்ததும் அவங்க மனசுல இருந்த அந்த மந்திர பயத்தோட சக்தி சுத்தமா குறைஞ்சு போயிடுச்சு. தூங்கி எழுந்திரிச்சவங்க பிளாக் ரோஸோட சித்தி நேரா கிச்சனுக்கு போய் பார்த்தாங்க. பிளாக் ரோஸ், பிளாக் ரோஸ், இங்க வா. இங்க நான் வச்சிருந்த காபியும் பிஸ்கட்டும் எங்க? சித்தி, காலையில நான் வீட்டுக்கு வந்ததும் நீங்க தானே இந்த காபியும் பிஸ்கட்டையும் என்ன சாப்பிட சொன்னீங்க. பிளாக் ரோஸ் இப்படி சொன்ன உடனே அவங்க சித்திக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. காபி எடுத்து குடிச்சதும் இல்லாம நான் தான் குடிக்க சொன்னேன்னு பொய் வேற சொல்றியா? உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இப்படி சொன்ன பிளாக் ரோஸோட சித்தி பிளாக் ரோஸ போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அடிவாங்க பிளாக் ரோஸ் வீட்டுக்கு வெளியில போய் ஒரு மரத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சது. பிளாக் ரோஸ் இப்படி அழ ஆரம்பிச்சதும் நேத்து ராத்திரி வந்த தேவதை மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துச்சு. பிளாக் ரோஸ், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீ பேசாம ஏன் கூட வந்து என்னோடயே தங்கிடு. இல்ல, நீங்க தேவதை, நான் உங்க கூட தங்கி வாழ முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யுங்க, என்னோட சித்தியோட மனசை எப்பவுமே அன்பா இருக்கிற மாதிரி மாத்திடுங்க. நான் காலம் பூரா அவங்க கூடவே இருந்துருவேன். குருவி, உங்க சித்திக்கு நான் என்னதான் மந்திர பணம் கொடுத்தாலும் அவங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த மந்திரம் வேலை செய்யாம போயிடும். நீ ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு இரவு வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சு அந்த வீட்ல இரு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல அம்மாவை அடையாளம் காட்டுறேன். இப்படி சொன்ன அந்த மந்திர தேவதை பிறகு நேத்து கொடுத்த மாதிரியே பிளாக் ரோஸ்க்கு ஒரு மந்திர பயத்தை கொடுத்தது. துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், இதையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் சமையல செய்ய ஆரம்பிக்கணும். இவ்வளவு வேலை வீட்டுல கிடக்கு. ஆனா இந்த பிளாக் ரோஸ் எங்க போனானே தெரியல. இன்னைக்கு அவளுக்கு வைக்கிற கச்சேரியில இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில போகவே கூடாது. இப்படி பிளாக் ரோஸோட சித்தி ரொம்பவும் கோவமா சொல்லிக்கிட்டு இருக்கப்ப பிளாக் ரோஸ் வீட்டுக்குள்ள வந்துச்சு. பிளாக் ரோஸ் வீட்டுக்கு திரும்பி வந்ததை பார்த்த அவங்க சித்திக்கு ரொம்பவும் கோபம் வந்துச்சு. உடனே அவங்க பிளாக் ரோஸ் அடிக்கிறதுக்காக அந்த பக்கம் நகர ஆரம்பிச்சாங்க. சித்தி, சித்தி, என்ன அடிக்காதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். உங்களுக்காக இந்த பழத்தை எடுக்கிறதுக்காக தான் போனேன். இந்த பழத்தை சாப்பிடுங்க. இப்படி சொன்ன பிளாக் ரோஸ் அவசரமா அந்த பழத்தை அவங்க சித்தி கிட்ட கொடுக்க சித்தியும் அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சதும் பழத்துல இருந்த மந்திர சக்தி பிளாக் ரோஸோட சித்தி மனசை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது. பிளாக் ரோஸ், நீ போய் படுத்து தூங்குமா. அம்மா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சமைச்சதுக்கு அப்புறம் உன்னை எழுப்பி விடுறேன். தன்னோட சுத்தி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பிளாக் ரோஸ் அப்படியே கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. பிளாக் ரோஸோட சித்தி பிறகு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பாத்திரம் கழுவினாங்க, வீட்டை சுத்தம் பண்ணினாங்க, கடைசியா சமையலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்படி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சவங்களுக்கு ரொம்பவும் களைப்பா இருந்ததால அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தூங்கிட்டு இருந்த பிளாக் ரோஸ் எழுந்திரிச்சு உட்காந்துச்சு. தனக்கு பக்கத்துலயே தன்னுடைய சித்தி படுத்து தூங்குறத பார்த்த பிளாக் ரோஸுக்கு மனசுல பயம் உண்டாச்சு. சித்தி இப்ப எழுந்திருக்கும் போது பழைய சித்தியா எழுந்திருப்பாங்க. எழுந்திருச்ச உடனே நமக்கு கண்டிப்பா அடி உண்டு. பிளாக் ரோஸ் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது பிளாக் ரோஸோட சித்தி தூக்கம் கலைஞ்சு எழுந்திரிச்சுட்டாங்க. அவங்க எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் தானே பார்த்த ஞாபகம் வந்துருச்சு. ஏய் பிளாக் ரோஸ், வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பார்த்த மாதிரி இருக்கு. என்ன வீட்டு வேலை பார்க்க விட்டுட்டு நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? இப்படி சொல்லிட்டு பிளாக் ரோஸோட சித்தி பிளாக் ரோஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. சித்தி, சித்தி, என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. இப்படி பிளாக் ரோஸோட சித்தி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது வீட்டு கதவை திறந்துகிட்டு சோனாக்குருவி உள்ள வந்துச்சு. அடிக்காத, அடிக்கிறத முதல்ல நிறுத்து. இவ என்னோட பொண்ணு, இவளை நான் அடிப்பேன் உதைப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? உங்களை பத்தி பியூட்டி என்கிட்ட ஏற்கனவே நிறைய தடவை சொல்லி இருந்தா அது உண்மையா என்னன்னு பாத்துட்டு போகலான்னு தான் இன்னைக்கு இந்த பக்கம் வந்த. பியூட்டி சொன்னது உண்மைதான். பிளாக் ரோஸ், நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். இப்பவே கிளம்பு. உன்னை என்னோட 2வது பொண்ணா நினைச்சு இதுக்கப்புறம் உன்னை நானே வளர்க்குறேன். அன்பு காட்ட தெரியாத இந்த பிங்கி இதுக்கப்புறம் தனியாவே இருக்கட்டும். சோனாக்குருவி இப்படி சொன்னதும் பிளாக் ரோஸ் தாவி வந்து சோனாக்குருவி நெஞ்சில சாஞ்சிக்குச்சு. பிறகு சோனாக்குருவி பிளாக் ரோஸ கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. பியூட்டியும் பிளாக் ரோஸும் இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பியூட்டி, இதுக்கப்புறம் நீ உன்னோட தோழிய பாக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயும் வெளியில போக முடியாது. அதுக்காக தான் உன்னோட தோழிய நான் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். சோனாக்குருவி இப்படி சொன்னதை கேட்டு பியூட்டியும் பிளாக் ரோஸும் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சோனாக்குருவி வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் பார்த்த அந்த தேவதை இப்ப மனசு திருப்தியோட அந்த இடத்த விட்டு நடந்து போக ஆரம்பிச்சது.
அந்த காட்டுல இருந்த நிலத்துல பாதி நிலத்துக்கு மேல காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் தான் சொந்தமா இருந்தது. கால்கள் இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தா கூட ரொம்பவும் கஞ்சத்தனமா இருந்தாங்க. அவங்க மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது. முதலாளி, என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புவேன். உடனே காலுக்காக 100 ரூபாய் எடுத்து அந்த பறவை கிட்ட கொடுத்துச்சு. முதலாளி, சம்பளம் 400 ரூபான்னு சொன்னீங்க, இப்ப என்ன 100 ரூபாய் கொடுக்கறீங்க? பாரு, நான் ஒன்னும் ஏமாளி கிடையாது. நீ மதிய சாப்பாடு சாப்பிட எடுத்துக்கிட்ட நேரம், 2 வேளை டீ குடிச்ச நேரம், அப்புறம் நினைச்சப்பெல்லாம் பாத்ரூம் போனது, இப்படி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா உனக்கு 100 ரூபாய் தான் வருது. முதலாளி, இது அநியாயம், அக்கிரமம். என்னை ஏமாத்தாதீங்க. எனக்கு பேசுறபடி 400 ரூபாய கொடுத்துருங்க. ஏய், இஷ்டம் இருந்தா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போ, இல்லன்னா அதையும் என்கிட்ட கொடுத்துட்டு போ. வயலுக்கு உரம் வாங்கறதுக்கு 100 ரூபாய் குறையுது. இப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. காலுக்காகத்தோட வீட்டுக்கு பக்கத்துலதான் சோனாக்குருவியோட வீடு இருந்துச்சு. சோனாக்குருவிக்கு கணவர் இல்ல, இருந்தாலும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு ஒரு அழகான சின்ன வீட்டை இப்பதான் கட்டி இருந்தது. கோரி, ஜக்குவுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு இல்ல, இப்ப அவனுக்கு தனியா ஒரு வீடு பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல சோனா குருவி கட்டி இருக்க வீடு என் கண்ணிலேயே நிக்குது. அந்த சோனா குருவியை எப்படியாவது விரட்டி விட்டுட்டு அந்த வீட்டை நாம எடுத்துக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுங்க. இவ்வளவுதான விஷயம். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நான் ஏதாவது ஐடியா பண்ணி அந்த சோனா குருவியை இந்த காட்டை விட்டே விரட்டி விட்டுறேன். மறுநாள் காலையில சோனாக்குருவி தன்னுடைய பையன் குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு உணவு தேட பறந்து போச்சு. இத பார்த்த காலுக்காக சோனாக்குருவி வீட்டுக்கு போய் வாசல் கதவை வெளிப்பக்கமா ஒரு பூட்டு போட்டு பூட்டிடுச்சு. இப்படி கதவை பூட்டின காலுக்காக கழுவி எழுதின மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை அந்த கதவோட சொருகி வச்சிருச்சு. உணவு தேட போன சோனாக்குருவியும் கொக்குவும் மத்தியானத்துக்கு மேல தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்த சோனாக்குருவி வாசல் கதவை வெளிப்பக்கமா பூட்டி இருக்கிறத பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே அந்த கதவோட சொருகிருந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சது. இங்க பாரு குருவி, உன்னோட வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதனால இன்னையில இருந்து இந்த வீட்டை நான் எடுத்துக்க போறேன். என் பேச்ச கேட்காம பூட்டை உடைச்சிட்டு நீ உள்ள போனீன்னா உன்னை இந்த காட்டுல வாழவே விட மாட்டேன். உன்னோட குழந்தைய கொன்னு தின்னுடுவேன். ஜாக்கிரதை. அந்த கடிதத்துல இப்படி எழுதியிருந்ததை பார்த்த உடனே சோனாக்குருவி அழ ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் இப்படி அழுத சோனாக்குருவி இவங்க பக்கத்துல இருந்த காலுக்காக வீட்டுக்கு போச்சு. காலுக்காகத்தோட வீட்டுக்கு போன சோனாக்குருவி நன்மதி எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லுச்சு. இங்க பாரு சோனா, அந்த கழுதை எதிர்த்துக்கிட்டு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பேசாம வேற எங்கேயாவது போய் உனக்காக ஒரு வீட்டை கட்டிக்க. கோரி அக்கா, உங்களுக்கு தெரியும் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. இந்த வீட்டை விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? சோனா, வீடு போனாலும் மறுபடியும் கட்டிக்கலாம். உன் குழந்தையோட உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? நல்லா யோசிச்சு பாரு. என்ன கேட்டா நீ இந்த காட்டுலயே இருக்காத, வேற ஏதாவது ஒரு காட்டுக்கு போயிடு. அப்பதான் நீ நிம்மதியா வாழ முடியும். பிறகு வேற வழியில சோனாக்குருவி தன்னோட குழந்தை குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டை விட்டு வேற காட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுஜி, உங்களோட திறமை யாருக்கும் வராது. ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம அந்த சோனா குருவியை இந்த காட்டை விட்டே விரட்டிட்டீங்க. கோரி, நம்ம பையன் கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம பையனை சோனா குருவி வீட்டுல கொண்டு போய் குடி வச்சிடலாம். காலுஜி, நம்ம பையன் ஜக்குவை அங்க குடி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை சுத்தம் பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வீட்டை சுத்தம் பண்றதுக்கு நான் இப்பவே போய் ஏதாவது ஒரு பறவையை பிடிச்சு அழைச்சுக்கிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு காலுக்காக வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து போன காலுக்காக ஒரு இடத்துல ரீட்டாக்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அங்க போச்சு. ரீட்டா, என்னோட வீட்டை சுத்தம் பண்ணணும், சீக்கிரமா வந்து சுத்தம் பண்ணி கொடு. காலு, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, என்னால இப்ப வர முடியாது. அப்படியா? அப்படின்னா 6 மாசத்துக்கு முன்னால நீ கோரி கிட்ட வாங்கினீல்ல 500 ரூபாய், அந்த பணத்தை இப்பவே எடுத்து வை. காலு, என்னால இப்ப பணம் கொடுக்க முடியாது. இன்னும் 2 மாசத்துல கொடுத்துறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பணம் இப்பவே வேணும். பணத்தை கொடுக்க முடியலன்னா வீட்டை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போ. பிறகு வேற வழியில்லாத ரீட்டாக்கிளி வீட்டை சுத்தம் பண்றதுக்கு ஒதுக்குச்சு. பிறகு காலுக்காக ரீட்டாக்கிளியை கூப்பிட்டுக்கிட்டு சோனாக்குருவி வீட்டுக்கு போச்சு. சோனாக்குருவியோட வீட்டுக்கு போனதும் ரீட்டாக்கிளிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆமா, இந்த வீடு சோனா குருவி வீடு தானே? சோனா குருவி வீட்டை நீங்க எதுக்காக சுத்தம் பண்ணணும்? சோனா குருவி இந்த வீட்டை எனக்கு வித்துட்டு அது வேற காட்டை தேடி போயிடுச்சு. காலுக்காக சொன்ன போய் நம்மள ரீட்டாக்கிளி பிறகு அந்த வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சது. பிறகு 2-3 நாள் ஜக்காவுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டாங்க.
ஜக்குஜி, இந்த வீடு அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க இந்த வீட்டுல இருக்க போறதில்ல. உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடு ஒண்ணு தயார் பண்ணிருக்கோம். ஜக்கு, இந்த விஷயத்த உன் மனைவி கிட்ட சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேன்பா. ஒரு ஏமாந்த குருவியை விரட்டி விட்டுட்டு நமக்காக எங்க அப்பா ஒரு வீட்டை தயார் பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். டேய் ஜக்கு, சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் எங்களோட பெருமைய பத்தி உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு. சரி பிங்கி, வா நாம நம்ம வீட்டுக்கு போவோம். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு தான் மனைவியை கூட்டுக்கிட்டு சோனாக்குருவியோட வீட்டுக்கு போறான். ஜக்குஜி, இந்த வீடு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. எனக்கு உங்க அப்பா அம்மா இருக்கிற வீடு தான் பிடிச்சிருக்கு. அந்த வீடு பெரிய வீடு. இந்த வீடு எனக்கு பிடிக்கவே இல்ல. அப்படியா? அப்படின்னா நான் நாளைக்கு எங்க அப்பா கிட்ட இத பத்தி பேசுறேன். அவங்கள இந்த வீட்டுக்கு வர சொல்லிட்டு நாம அங்க போயிடுவோம். ஆனா மறுநாள் ஒரு வேலை விஷயமா பக்கத்து காட்டுக்கு போன காலுக்காகவும் குறிக்காகவும் வேகமா சுத்திக்கிட்டு இருந்த காற்றாடியில் அடிபட்டு தலை குப்புற கீழே விழுந்தாங்க. இப்படி விழுந்த காங்கள் 2 பேரும் உடம்பு பூரா அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியா பறந்து வந்த பறவைகள் சில பேர் காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்படி அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அவங்கள தூக்கிக்கிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஜக்கு தன்னோட அம்மா அப்பாவுக்கு எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் அவங்க உடல்நிலை பழையபடி சரியாகவே இல்ல. இப்ப எல்லாம் அவங்களால உட்கார கூட முடியல. எப்பவும் படுத்தே இருந்தாங்க. ஜக்குஜி, எப்பவும் படுத்தே இருக்கிற உங்க அம்மா அப்பாவுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? பேசாம நாம இருக்கிற வீட்ல இவங்களை கொண்டு போய் வச்சிருங்க. நாம இந்த வீட்டுக்கு வந்துருவோம். பிங்கி, என்னோட மனசுல இருந்ததை நீ அப்படியே சொல்லிட்ட. இதோ இப்பவே இவங்களை கொண்டு போய் அந்த வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் தூக்கிட்டு போய் சோனாக்குருவியோட வீட்டுல வச்சுட்டு வந்துட்டான். கோரி, நம்ம பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. காலுஜி, நம்ம பையன் நம்மள கொண்டு போய் நடுக்காட்டுல போடாம இந்த வீட்லயாவது வச்சிருக்கானே, அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆனா கோரிக்காகத்தோட சந்தோஷம் ரொம்ப நாள் நினைக்கல. ஒரு நாள் அவங்க அந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. ஜக்குஜி, உங்க அம்மா அப்பாவோட உடல்நிலை எப்பவும் சரியாக போறது இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் எதுக்காக அவங்கள இன்னும் நம்ம கூடவே வச்சிருக்கீங்க? பேசாம அவங்கள கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துருங்க. பிங்கி, என்ன இப்படி சொல்ற? அவங்கள கொண்டு போய் காட்டுல போட்டுட்டு வந்தா அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துரும். அவங்க இறந்து போயிடுவாங்க. ஜக்குஜி, அவங்கள நீங்க வீட்லயே வச்சிருந்தா கூட எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாகதான் போறாங்க. அவங்க சாக போறதுன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க வீட்ல செத்தா என்ன, காட்டுல செத்தா என்ன? பிங்கி, நீ எதை சொன்னாலும் அதுல நிறைய அர்த்தம் இருக்கும். அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு ராத்திரியே இவங்களை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவோம். பிறகு அன்னைக்கு ராத்திரி ஜக்குவும் பிங்கியும் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் தூக்கிட்டு அடர்த்தியான காட்டு பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. ஜக்கு, என்னடா இப்படி பண்ணிட்ட? எங்களை ஏன்டா இங்க அழைச்சுக்கிட்டு வந்திருக்க? அப்பா, இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டிய இடம் இதுதான். இதுக்கப்புறமாவது உங்க தொல்லை இல்லாம நான் நிம்மதியா இருக்க ஆசைப்படுறேன். டேய் ஜக்கு, உங்க அப்பா உனக்காக நிறைய கஷ்டப்பட்டு கணக்கில்லாத பறவைகளை ஏமாத்தி அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியடா. அம்மா, நீயும் அப்பாவும் எனக்காக இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மைதான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் உங்களால எனக்கு எதுவும் ஆக போறதில்ல. அப்படி இருக்கப்ப உங்களை நான் எதுக்காக இன்னும் என் கூடவே வச்சிருக்கணும்? நீங்க இருக்க வேண்டிய இடம் இதுதான். அம்மா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சாக போற நேரத்துல மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க. அப்பதான் நேரா சொர்க்கத்துக்கு போகலாம். இப்படி சொல்லிட்டு ஜக்கு தன்னோட மனைவி பிங்கியை கூப்பிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனான். தங்களுக்குன்னு எந்த விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்காம தன்னுடைய குழந்தைங்களுக்காக குறுக்கு வழியில நிறைய சொத்து சேர்த்து வச்ச காலுக்காகவும் குறிக்காகவும் இப்ப யாரோட ஆதரவும் இல்லாம நடுக்காட்டுல தனியா அழுதுகிட்டு இருந்தாங்க.